ஜெகதீசன் ஐயா, ஆத்ம நமஸ்காரம். ஸ்டார்ட் பண்ணிருங்கய்யா. ஆரம்பிச்சுக்கலாம். சரி சரி சரி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம். அதுல இன்னைக்கு 18வது அதிகாரம், சத் சொரூபானுபவம். 1903 வருடம் மார்ச் மாசம் 1ஆம் தேதி செய்த பிரசங்கம் அப்படின்னு போட்டிருக்கு. 430 பக்கத்துல இருந்து 476 பக்கம் வரைக்கும் இருக்குது. இதுதான் இன்னைக்கு கொடுக்குறோம். இது அதுல இந்த மொத்தம் இருக்கிற புஸ்தகத்துல இது ஒரு பார்ட். அதனால இது ஒரு நல்ல முக்கியமான தலைப்பா, தன் விதிக்கு தானே கர்த்தா எப்படி 3 பாகம் முடிஞ்சதோ அது மாதிரி இதுவும் ஒரு 3-4 பாகமா முடியும்னு நினைக்கிறேன். அதனால இதை இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அப்புறம் இது இப்போ ஆரம்பிச்சுக்கலாம். சிவானந்தபுரம் சார் அருளால இன்னைக்கு 1வது பாகம், சத் சொரூபானுபவம் தொடங்குறோம். இன்று பேச வேண்டியதாக பத்திரிகைகளில் கண்ட விஷயம் சத்மார்க்கம் என்பது. இந்த பெயர் மேனாட்டவர் காதுகளுக்கு இனிமையாக இருக்கலாம். வேதாந்த தத்துவ முறைப்படி இது பிழையாகும். சத்மார்க்கம் என்பதும் சத்பொருளுக்கு செல்லும் மார்க்கம் என்பதும் முரணான சொற்கள். உண்மை பொருளாகிய சத்வஸ்து தூரத்தே உள்ளதல்ல. அதற்கு செல்லும் மார்க்கம் என்பது எவ்வாறு பொருந்தும்? சத்பொருள் உன்னிடமே உள்ளது, எப்போதும் உன் வசத்தில் இருக்கின்றது. ஏற்கனவே நீ அதனிடம் உள்ளவன்தான். இல்லை இல்லை, நீயே அதுவாகிறாய், நீயே அது. இப்படி இருப்பதால் சத்வஸ்துவிற்கு செல்லும் வழி என்பது வினோதமானது அல்லவா? அதை பற்றி எவ்வாறு பேச முடியும்? தெய்வானுபவம் உனக்கு ஏற்பட வேண்டும், கடவுள் என்ற உணர்வை அடைய வேண்டும் என்ற இது முடிவு பெற வேண்டிய ஒன்றல்ல, செய்து முடிக்க வேண்டிய காரியம் அல்ல, நடைபெற வேண்டிய நிலையில் இல்லை, ஏற்கனவே நடைபெற்றதாகிறது. நீ ஏற்கனவே அதுவாகிறாய். உன்னை பந்தத்தில் வைத்திருக்கும் நூல் கூட்டை, சிக்கலான இச்சைகள் அடங்கிய கூட்டை, நூல் பந்தை பிரித்தெடுத்து விட வேண்டியதுதான். நீ ஏற்கனவே செய்த காரியங்களை நீக்கிக் கொள்ள வேண்டியதுதான். கடவுளது அனுபவ உண்மை விளங்குவதற்கு சாதாரண வாசகப்படி எதுவும் செய்ய வேண்டியதை காணோம். நீ செய்ய வேண்டியதாக எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஏற்பட்ட தொழில் கட்டடத்தை செய்வதை நீங்களே நிறுத்தி அவ்வேலையை விலக்கிக் கொள்ள வேண்டியவர்களை சாதாரணமாக ஒதுக்கிவிட்டு நில்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே தெய்வம்தான். ஏற்கனவே சத்வஸ்துவின் ரூபத்தை அடைந்தவர்களே ஆகின்றீர்கள். ஆனால் இவ்வாறு செய்த காரியங்களை விலக்கிக் கொள்வது சிலருக்கு மிக கடினமான வேலையாக இருக்கலாம். ஆதலால் சத்பொருளுக்கு மார்க்கம் என்ற விஷயத்தை பற்றி பேசும்போது இவ்விதமாக பிரிக்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் என்ற முறையை பற்றி பேசுவோம். மாய வலையை சிக்கெடுப்பதில் சொற்ப கஷ்டம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. கொஞ்சம் பிரயாசை உண்டு. இந்த வலைகளாவது என்ன? பந்தத்தை கொடுக்கின்ற இந்த சங்கிலிகளும் விலங்குகளும் என்ன? இவ்வாக்கியங்களின் அழகு அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இன்று விளங்கினாலும் சரியே, விளங்காவிட்டாலும் சரியே, உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கிறது. உண்மையான விஷயம் இதுதான். உங்களுடைய பற்றுக்கள் எல்லாம், உங்களுடைய அன்பும் வெறுப்பும், உங்களது இச்சைகள் ஆகிய எல்லாம் விலங்குகளாகவும் சங்கிலிகளாகவும் ஆகி உங்களை கட்டிவிடுகின்றன. இவைகள் உங்களுக்கு பந்தத்தை தருகின்றன. இவைகள் உங்களுக்கு கடவுள் திருஷ்டி உண்டாகாமல் மறைக்கின்றன. உங்களுடைய ஜெயில் கட்டடமே இவைகள். உங்களது இச்சைகள் பந்தத்திற்கு காரணமாகின்றன.
2 எஜமானர்களிடம் நீ வேலை செய்ய முடியாது. ஏக காலத்தில் தனத்தையும் கடவுளையும் வணங்க முடியாது, ஆராதிக்க முடியாது. தேகாவஸ்தைக்கு அடிமையாகவும் இருந்து அப்படியே ஜகத்திற்கு அதிகாரியாகவும் இருக்க முடியாது. சத்வஸ்துவை அனுபவிப்பதாவது ஜகத்திற்கு அதிகாரியாக ஆவது. இச்சைகளை ஆதரிப்பது என்றால் கட்டுப்பட்ட நிலைமையை, பந்த நிலைமையை, அடிமைத்தனத்தை, இவ்வுலக வஸ்துக்களை, தேகத்திற்கு உதவும் விஷயங்களை ஒப்புக்கொள்வதாகிறது. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போலாக வேண்டும் என்கின்றார்கள். சற்பொருளாகிய ஆத்மா அனுபவத்தை ஒவ்வொருவரும் விரும்புகின்றார்கள், தீர்க்க தரிசிகளாக பார்க்கின்றார்கள். உண்மைதான். ஆனால் மிகச்சிலரே, அதுவும் சந்தேகம், அதற்குரிய விலையை கொடுக்க பிரியப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்தியா தேசத்தில் ஒரு பெரிய பவிஷ்டன் இருந்தான். குஸ்தி செய்வதில் பவிஷ்டன் இருந்தான். குஸ்தி செய்வதில் அவன் பெயர் போனவன். அவன் ஒரு நாவிதனிடம் வந்து தன் கையில் சிம்ம ரூபத்தை பச்சை குத்துமாறு சொன்னான். தன் இரு கைகளிலும் ஒரு பெரிய மகத்தான சிம்மத்தை போல் குத்தும்படி கேட்டுக்கொண்டான். தான் சிம்ம ராசியில் பிறந்தவன் ஆதலால் அந்த ராசிக்குரிய குணம் இருக்க வேண்டும், தான் ஒரு மிகுந்த தைரியஸ்தனாக இருக்க வேண்டும் என்றான். நாவிதன் தன் கையில் குத்தூசி எடுத்துக்கொண்டான். இவனுக்கு பச்சை குத்த தன் கையில் எடுத்துக்கொண்டான். ஆனால் சிறிது குத்தியவுடன் அவனுக்கு வலி பொறுக்க முடியவில்லை. மூச்சு திணறினான், பெருமூச்சு விட்டான். நாவிதனை பார்த்து, பொறு, நீ என்ன செய்ய போகின்றாய் என்று கேட்டான். சிம்மத்தின் வாலை சித்தரிக்கப் போவதாக நாவிதன் சொன்னான். இந்த உபத்திரவத்தை பொறுக்க முடியாத மனிதன் தைரியஸ்தன் போல் பாசாங்கு செய்து, உனக்கு தெரியாதா, நாய்களுக்கும் குதிரைகளுக்கும் வாலை வெட்டி விடுவது கணவான்கள் செய்யும் வழக்கமல்லவா? ஆதலால் வாள் இல்லாத சிங்கமே அதிக பலமுள்ளதா இருக்கும், வாள் தேவையில்லை என்றான். சரிதான், வாளை எழுதவில்லை, சிங்கத்தின் மற்ற அங்கங்களை வரைகின்றேன் என்றான் நாவிதன். பிறகு ஊசியை எடுத்து சிறிது சதையில் குத்தினான். இதையும் அவன் பொறுக்க முடியாமல் ஆட்சேபித்து சொல்லலானான். அடுத்தபடி என்ன செய்ய போகிறாய்? சிம்மத்தின் காதுகளை வரைகிறேன் என்று நாவிதன் பதிலளித்தான். ஓ நாவிதா, நீ ஒரு மூடன். ஜனங்கள் நாய்களின் காதுகளையும் வெட்டி விடுகிறது இல்லையா? நீண்ட காதுகளுள்ள நாய்களை வளர்ப்பது கிடையாது என்று இந்த மனிதன் மறுபடி உரைத்தான். காதுகள் இல்லாமல் இருக்கும் சிம்மமே சிறந்த சிம்மமாக இருக்கும் என்றான். நாவிதன் தயங்கி சிறிது நேரம் சென்ற பிறகு மறுபடியும் ஊசியை எடுத்து குத்தினான். தோலில் ஊசியை வைத்து அழுத்தினான். அவன் அதை சகியாமல், நாவிதா, இப்போது என்ன செய்ய போகிறாய் என்றான். இப்போது சிம்மத்தின் இடையை வரையப் போகிறேன் என்றான். அதற்கு அந்த மனிதன், நீ கவிகளை படித்ததில்லையா? இந்திய கவிகள் வர்ணித்திருக்கிறார்கள், சிம்மங்கள் மிகச் சிறிய நுண்ணிய இடையுடைய பிராணிகள். இடை என்பது பெயருக்கு மட்டில் இருக்கும், அதனால் நீ சிம்மத்தின் இடையை வரைய வேண்டியதில்லை என்றான். அப்போது நாவிதன் தன் வர்ணங்களை எல்லாம் எட்டி எறிந்துவிட்டு ஊசியையும் போட்டுவிட்டு இந்த மனிதனை போய்விடுமாறு சொல்லிவிட்டான். பார்த்தீர்களா, இந்த மனிதனை சிம்ம ராசியில் பிறந்ததாக சொல்லிக்கொண்டு தான் பெரிய வஸ்தாத்து என்றும் குஸ்திக்காரன் என்றும் சொல்லிக் கொள்கிறான். தான் சிம்மம் போன்றவன் என்று கூறிக்கொண்டு தேகம் முழுவதும் சிம்ம ரூபத்தை பச்சை குத்தி கொள்ள விரும்புகின்றான். அப்படிப்பட்டவன் ஒரு ஊசி குத்துவதை சகிக்க முடியவில்லை. ஜனங்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள், பெரும்பாலார் இவ்விதமே இருக்கின்றார்கள். கடவுளை காண வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள், வேதாந்த அனுபவம் வேண்டும் என்கிறவர்கள், இதே வினாடியில் உண்மை முழுவதையும் அறிய வேண்டும் என்கிற அவாக்கொள்கிறவர்கள், ஒரு நிமிஷத்தில் சகலத்தையும் முடித்து கொண்டு கிறிஸ்துவை போல் சுத்தராக வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் ஆகிய இவர்கள் சமயம் வரும்போது ஆத்மாவினிடம் சிம்மம் போன்ற சத்தியத்தை சித்தரிக்க நேரும் காலத்தில் குத்து வலியை சகிப்பதில்லை. அப்போதுதான் தயங்குகிறார்கள். விலையை தரமாட்டேன், வஸ்துவை மாத்திரம் அடைகிறேன்.
உண்மையிடம் நீ நெருங்குவதற்கு தெய்வத்தன்மையை நீ அனுபவிக்க வேண்டுமானால் என்ன நேரும் தெரியுமா? உனக்கு மிக்க அருமையாக இருக்கப்பட்ட தேவைகளும் இச்சைகளும் நன்றாக துளைக்கப்படும். அன்புமிக்க பற்றுள்ள வஸ்துக்கள் எல்லாம் உன்னை பிரிய வேண்டிய அவசியம் இருக்கும். மிக்க அருமையாக நீ போற்றி வந்த மூட பக்திகளெல்லாம் உன்னை பிரிய வேண்டிய அவசியம் இருக்கும். மிக்க அருமையாக நீ போற்றி வந்த மூட பக்திகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும், கிழிக்கப்பட வேண்டும். உன் தேகத்தினிடமிருந்து கிழித்து எடுத்து விடப்பட வேண்டியிருக்கும். உனக்கு இழிவை தருகின்ற கீழான இச்சைகளும் ஆவல்களும் உன்னை விட்டகல வேண்டும். உன்னையே நீ பரிசுத்தனாக செய்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம், தாவல்யம் இதுவே வேண்டும். விலையை கொடுத்து விடாமல் நீ கடவுளிடம் சேர்ந்து விட முடியாது. உன் பிறப்புரிமையை திரும்பவும் அடைவது வேறு எவ்விதமாகவும் முடியாது. இருதய சுத்தமுள்ளவர்களே ரட்சிக்கப்படுவார். அவர்களே கடவுளை தரிசனம் செய்வார்கள். இருதய சுத்தமாவது என்ன? ஸ்திரீ புருஷ சேர்க்கையாகிய பாதகத்தை செய்யாமல் இருத்தல் மாத்திரமன்று, அதுவும் அவசியம். அதைவிட மிகவும் அதிகமான தன்மையும் வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு திருப்தியாய் இருக்கலாம், அல்லது அதிருப்தி இருந்தாலும் இருக்கலாம். என்றைக்காவது இது உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கியே தீரும். இதே முடிவிற்கு எப்போதாவது நீங்கள் வந்தே தீர வேண்டும். எல்லாவித பற்றும் இழிவானதுதான், பலகீனத்தை தருவதுதான். அந்நிய ஸ்திரீ சேர்க்கையை போல கொடிய பாதகமானதுதான். வீட்டினிடம் பற்று, கடிகாரத்தினிடம் பற்று, உங்கள் நாயினிடம் பற்று, அல்லது தகப்பன் தாய் குழந்தை முதலிய எதனிடமும் பற்று இருக்கலாகாது. உண்மை பொருளை அனுபவிக்க விரும்புகிறவன், இதே நிமிஷத்தில் பரிபூரண உண்மையையும் அறிய விரும்புகிறவன், கௌரவமான லட்சியங்களை கை கொள்கின்றவன் எந்த பற்றையும் வைத்துக் கொள்ளலாகாது. அவ்வளவு பெரிய பழியாகிவிடும். உலக விஷயங்கள் எதனிடமும் ஒட்டி கொள்ளாமல் சுதந்திரத்துடன் இருந்து விடுங்கள். இவ்விதம் இருப்பதுதான் இருதய சுத்தம். இதற்கு குறைவான ஸ்தானம் கூடாது, துறவு நிலைமையே வேண்டும். இருதய சுத்தம் என்பது அவ்வளவு பொருள் கொண்டது. இருதய சுத்தமுள்ளவர்கள் கருணைக்கு பாத்திரர்களாவார்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்கின்றவர்கள். இந்த பரிசுத்த குணத்தை அடையுங்கள், நீங்களும் கடவுளை பார்க்கலாம். அட்லாந்து என்ற ஒரு ஸ்திரியை பற்றிய புராண கதை உண்டு. ஓட்டப்பந்தயம் ஒன்று நடைபெற்றது. மிகுந்த பலவான் ஒருவனுடன் ஓட வேண்டியிருந்தது. எந்த பிராணியையும் ஓட்டத்தில் ஜெயிக்கக்கூடியவன் அவள். அவளுக்கு மேல் வேறு எவரும் வேகமாக செல்ல முடியாது. ஒருவன் தன் தெய்வத்தை பிரார்த்தித்து இந்த அட்லாந்து என்ற ஸ்திரியை ஜெயிக்க வேண்டிய வழியை கேட்டான். அவனுடைய குரு தெய்வம் ஒரு வினோதமான யோசனையை சொல்லிற்று. இவர்கள் ஓடப்போகும் மார்க்கத்தில் பல தங்க பாலங்களை கிடைத்து வைக்க சொன்னார். வேறு எந்த வழியாலும் அந்த ஸ்திரியை ஓட்டத்தில் வெல்ல ஒரு மார்க்கமும் கடவுளுக்கு தோன்றாது என்று நீங்கள் அறியலாம். இந்த பக்தனுக்கு வேறு உபாயம் எதுவும் இந்த கடவுள் சொல்ல முடியவில்லை. ஒப்பற்ற பரம்பொருளாகிய கடவுளிடமிருந்து இவள் ஒரு வரம் பெற்றவள். இந்த ஜகத்தில் இவளுக்கு சமானமுள்ள பலமும் வேகமும் வேறு இல்லை என்று சொல்லுமாறு செய்யக்கூடிய வரப்பிரசாதமே அது. இந்த குரு பக்தன் அவ்விதமே பந்தய ஓட்டத்தின் வழியிலெல்லாம் தங்க பாலங்களை கொண்டு வந்து கிடத்தினான். பிறகு தன்னுடன் ஓடும்படி அட்லாந்தை அழைத்தான். இருவரும் ஓட ஆரம்பித்தனர். இயற்கையிலேயே இந்த மனிதன் அவளைவிட மிக பலகீனன். ஒரு வினாடியில் அட்லாந்து இவனை தாண்டிவிட்டாள். ஆனால் என்ன நடந்தது? இவன் கண்களுக்கு மறையக்கூடிய அளவு அவள் முன்னேறியதும் வழியில் தங்க பாலங்கள் கிடப்பதை அவள் கண்டாள். இவற்றை பொறுக்கி எடுப்பதற்காக குனிந்தாள். இந்த பொற்பாலங்களை இவள் பொறுக்கிக் கொண்டிருக்கையில் இந்த பக்தன் அவளை தாண்டிவிட்டான். பிறகு ஒரு நிமிஷத்திற்குள் மறுபடியும் அவள் அவனை தாண்டிவிட்டாள். அப்போது மார்க்கத்தில் இடதுபுறத்தில் மற்றொரு பாலம் இருந்தது. அந்த தங்கத்தை பொறுக்கி எடுக்க சென்றாள்.
அதை அவள் பொறுக்கி எடுப்பதற்குள் அந்த தெய்வ பக்தன் அவளை தாண்டி விட்டான் மற்றும் சீக்கிரத்தில் அவள் முன்னேறிவிட்டாள். பிறகு வேறு பாலங்கள் கட்டியாக கிடந்தன. இந்த தங்கத்தையும் பொறுக்கி எடுக்க கீழே குனிந்து கொண்டாள். இவன் அப்போது ஓடிவிட்டான். இவ்விதமே பந்தய ஓட்டம் முழுவதும் நடைபெற்றது. அட்லாந்து என்னும் மாது தங்கத்தில் கனமான மூட்டை சுமக்க நேர்ந்து விட்டது. இந்த கனமான மூட்டையை தூக்கியபடியே அவனை ஓட்டத்தில் ஜெயிப்பது வர வர கஷ்டமாகிவிட்டது. முடிவில் இவனே அட்லாந்தை ஜெயித்தவனானான். அட்லாந்து என்ற ஸ்திரியும் ஜெயிக்கப்பட்டவளாக ஆனாள். அட்லாந்து பொறுக்கி சேர்த்த தங்கமெல்லாம் கூட இவன் வசமாகிவிட்டன. அவளும் அவனிடமே சேர்ந்து கொண்டாள். எல்லாம் அடையப்பட்டன. தர்ம மார்க்கத்தில் செல்ல விரும்புகின்றவன் உண்மை பொருளை அடையும் வழியில் செல்ல விரும்புகிறவர்களின் நிலைமையும் இவ்வாறே இருக்கின்றன. சற்பொருளை அடையும் மார்க்கத்தில் நீ யாத்திரை செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லா விதமான அற்ப குணம் பொருந்திய திரவியங்களும் வந்து குறுக்கிடுகின்றன. இவ்வுலக பற்றுக்கள் எல்லாம் பலவிதங்களாக வந்து உன்னை சூழ்ந்து நிற்கின்றன. ஓ, நீ அவற்றை பொறுக்கி சேர்க்க குனிந்து விடுகிறாய். இந்த உலக விஷயங்களை கையாண்டு அனுபவிக்க சற்று தயங்கினால் போதும், உடனே நீ பின்னடைந்தவனாகிறாய். பந்தயத்தில் தோல்வியுறுகிறாய். காலத்தை போக்கிக் கொள்கிறாய். குறைவடைகிறாய். சகலத்தையும் இழந்து மார்க்கத்தை கஷ்டப்படுத்திக் கொள்கிறாய். ஜாக்கிரதை. உலக பற்று விஷயத்தில் ஜாக்கிரதையாக இரு. ஜாக்கிரதையாக இரு. ஜடத்திற்கு அடிமைப்பட்டு விடாதே. உலக விஷயங்களையும் அனுபவித்துக் கொண்டபடியே சற்பொருள் அனுபவமும் கைகூடி விடாது. சற்பொருள் அனுபவம் உன்னிடம் இருந்தால் உலக விஷயங்களை நீ அனுபவிக்க ஆரம்பித்தீர்களானால் சத்தியம் உங்கள் பிடிப்பில் இருந்து நழுவிவிடும். உங்களை தாண்டி கொண்டு அது போய்விடும். இன்று ராமன் உங்களுக்கு இந்த உண்மையை சொல்கிறான். எவ்வளவு ஜனங்கள் ராமனிடம் வந்து இதே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்கின்றனர். எங்களுக்கு ஆத்மா அனுபவம் வேண்டும், நாங்கள் ஆத்மா அனுபவத்தை நாடுகிறோம் என்கிறார்கள். இதே வினாடியில் நீங்கள் அனுபூதி நிலை அடைய முடியும். பற்றை விலக்கி விடுங்கள். அதே மாதிரி வெறுப்பு, பொறாமை என்னும் எல்லாவற்றையும் தொலைத்து விடுங்கள். பொறாமை என்பதென்ன? வெறுப்பு என்பதென்ன? பற்றுதல் என்னும் குணம் தலைகீழாக மாறியதுதான். நாம் ஒருவரை வெறுக்கின்றோம். அது எதற்காக என்போமானால் வேறு எங்கேயோ பற்று இருப்பதனால்தான். சரிதான் ஐயா, நாங்கள் புத்திரர்களையும் சகோதரர்களையும் எங்கள் புருஷர்களையும் மற்றும் உள்ளவர்களையும் எவ்விதம் விட்டு ஒழிப்பது என்பீர்கள். அதெல்லாம் உங்கள் வேலைகளை. எப்படி, எந்த வழியாக என்பது நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டியதுதான். உண்மை என்னவோ இவ்வளவுதான். கடவுளாகிய சத்பொருளே உன் தகப்பனாக இருக்கட்டும். சத்பொருளே தாயாக இருக்கட்டும். உண்மை பொருளே உன் மனைவியாகவும் இருக்கட்டும். அந்த சத் வஸ்துவாகிய கடவுளே உனக்கு பாட்டனாகட்டும். உபாத்தியாயர் முதலிய ஒவ்வொன்றாகவும் அதுவே ஆகட்டும். வீடும் தனமும் அதே கடவுள் சொரூபமாக இருக்கட்டும். ஒவ்வொரு விஷயத்தினிடமிருந்தும் உங்கள் பற்றுக்களை எல்லாம் கத்தரித்துக் கொள்ளுங்கள். ஒரே வஸ்துவினிடம், ஏக விஷயமாகிய உண்மையினிடம், உங்கள் தெய்வ சொரூபமாக இருக்கப்பட்ட அந்த வஸ்துவினிடம் ஏகாக்கிர சித்தம் உள்ளவர்களாக நில்லுங்கள். உடனே இதே ஸ்தலத்தில் அனுபூதி நிலை என்பது உங்களுக்கு உண்டாகிவிடும். இந்திய பாஷையில் ஒரு அழகிய பாடல் இருக்கின்றது. அதை இங்கே பாட வேண்டிய அவசியமில்லை. அதன் சாராம்சம் சொல்கிறேன். சத்பொருளை அனுபவிக்கும் மார்க்கத்தில் இடையூறாக உங்கள் பிதா நின்றால் அவரை தாண்டி மேலே சென்று விடுங்கள். பிரகலாதன் என்ற ஒரு தீரன் இந்தியாவில் தகப்பனையே ஒதுக்கிவிடவில்லையா? இவனுடைய தெய்வ அனுபவ மார்க்கத்தை தடைப்படுத்தியது மாத்திரமே காரணம் அல்லவா? தாயார் இந்த வழிக்கு இடையூறாக நின்றாலும் அவளை கைவிடலாம். உங்கள் புதிய தர்ம நூலும் இதைத்தான் சொல்கிறது. ஹிந்து தர்ம சாஸ்திரம் இப்படி கூறவில்லை. உங்கள் பெற்றோர்களுடைய சேமத்திற்காகவே சத்பொருளிடம் அன்பை செலுத்தி விடுங்கள். உங்கள் சத் வழிக்கு இடையூறு செய்யா வண்ணம்
இருக்கும் வரையில் பெற்றோர்களை கௌரவப்படுத்தி மரியாதை செய்து அவர்களிடம் அன்பை செலுத்துங்கள். ஆத்மானுபூதிக்கு உண்மை சொரூபத்தை அனுபவிப்பதற்கு இடையூறாக சகோதரன் நின்றால் அவனை உதறி எறி. விபீஷணன் செய்யவில்லையா? அதுபோல செய்துவிடு. இந்த அனுபவத்திற்கு மனைவி இடையூறாக நின்றால் அவளை தள்ளிவிடலாம். பத்ருகரி செய்தது போல இந்த சத்பொருள் அனுபவத்திற்கு புருஷன் இடையூறாக நின்றால் அவனையும் தள்ளிவிடலாம். மீராள் என்ற ஸ்திரீ செய்திருக்கிறாள். ஆச்சாரியராக இருக்கும் உங்கள் மத சம்பந்தமான குரு இடையூறாக நின்றால் உதறி எறிந்து விடு. பீஷ்மர் செய்தது போல தூக்கி எறிந்து விடு. ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்கு உண்மையான பந்து, அருமை மிக்க சிநேகிதன், உண்மை பொருளாகிய பரம்பொருள் ஒன்றேயாம். மற்ற பந்துக்கள் எல்லாம், மற்ற தோழர்கள் எல்லாம், மற்ற பந்தங்கள் எல்லாம் ஒரு நாளைய வாழ்வேயாம். பரம்பொருள் மாத்திரம் எப்போதும் உன்னிடம் இருப்பது. உனது உண்மையான ஜீவனே அதுதான். பெற்றோர்களை காட்டிலும் சமீப பந்து இந்த சத்பொருள். மனைவி, மக்கள், சிநேகிதர்கள் இவர்களை காட்டிலும் அதிகமாக, பெற்றோர்களை காட்டிலும் ஜாஸ்தியாக, குழந்தைகள், பிதா, மாதா முதலிய எல்லோரும் விட அதிகமாக, மற்ற எதற்கும் மேலாக சத்பொருளிடம் மரியாதை செலுத்துங்கள். இந்தியாவில் ஒரு அரசனை பற்றிய சரித்திரம் இருக்கிறது அப்படின்னு 443வது பக்கத்துல ஆரம்பிக்குது. இன்னைக்கு 443 வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா 8 மணி 42 நிமிஷம் என்னமோ ஆகுது. அதனால இது தொடர்ந்து இன்னொரு 4 பக்கத்து வரைக்கும் போகும். அதுவும் கூட நிறைவாகாது. அதனால இந்த 443ஆம் பக்கத்துல இத முதல் பாகத்தை நிறைவு செய்து அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இதுல ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஆத்ம நமஸ்காரம். ரமேஷ் ஐயா, முதல் பாகம் சொல்லியாச்சு. சத் சொரூப அனுபவம் முதல் பாகம் சொல்லியாச்சு. சந்தோஷம் ஐயா. ஐயா, வேற யாராவது ஏதாவது விஷயங்கள் கேட்கறதா தான் கேட்கலாங்க ஐயா. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி 11 மணி 7 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அந்த பௌர்ணமியோட எனர்ஜி நம்ம உடம்புல, குரல்ல எல்லாத்துலயும் இருக்கும். அது இயற்கையாவே நல்ல அந்த சக்தி பெற்றிருக்கிறத பார்க்கலாம். நம்ம புறத்துலயும் அகத்துலயும் எங்கும் ஒரே கணக்கு தான் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இதை நாம எல்லாத்தையும் இப்படி துல்லியமா உணர்வாலேயே உணரணும். நம்ம கையில இருக்கிற ஒரே வஸ்து உணர்வு. அது இன்னும் நுட்பமா போகும்போதுதான் விழிப்புணர்வுன்னு அதை சொல்றாங்க. அது நமக்கு தெரியாம இருக்கும் போதும் நம்ம விழிப்புணர்வாகிய உண்மை நம்ம இடத்துல இருக்கிறது. அதையும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் அர்த்தமுடையது. இப்ப அதுதான் அவர் சொல்றாரு. நம்மளுடைய உண்மைத்தன்மை இவ்வாறு சுத்தமாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் நிலை பெற்றதாக இருக்கும்போது, நிலையின்மை மேல, நிலையாமை மேல, சலனத்தின் மீது, மாயை மீது நாம் மிகவும் பற்று கொண்டிருக்கிறோம். அந்த பற்றை நீக்கி பார்க்க வேண்டும். எல்லா வஸ்துக்களையும் சத் வஸ்துக்களாகவே பார்க்க வேண்டும், சத்பொருளாகவே பார்க்க வேண்டும். இப்ப பாரதியார் சொன்னதை கூட நீ காலையில ஒரு இதுல பார்த்தேன். அது என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்கள் எல்லாம் கடவுளே என்றால் என் மனைவியும் கடவுளே அல்லவாங்கிறாரு. அப்படிப்பட்ட பார்வையைத்தான் ராமதீர்த்த பரமஹம்சர் நமக்கு சொல்றாரு. அப்ப எல்லாரையும் கடவுளா பார்க்கும்போது எல்லாரும் ஆனந்தமா இருப்பமேன்னு சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுறாரு. அப்போ ஒவ்வொருவரையும் கடவுளா பார்க்கும்போது தோட்டியும் கடவுளே அப்படிங்கிறாரு. அப்போ வேசியும் கடவுளே. ஒரு வேசியும் ரவுடியும் அவர்களுடைய வேலையை செய்கிறார்கள். அப்பொழுது நாம் அவர்களை வணங்க வேண்டும். ஏனால் அவர்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தியாக ஆத்மாவாக நடந்து காட்டுவதால், அந்த தியாக ஆத்மா நிலையில் நாம் இருந்தால் அதைவிட மோசமாக நடந்திருப்போம். அவர்கள் பரவாயில்லை, அதனால் அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். அது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படியானால் இந்த பற்றின்மை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவையும் ஒவ்வொரு ஜீவனையும் இறைவனாகவே பார்க்க வேண்டும். இந்த ஏக்நாத் சுவாமிகள்னு நார்த் இந்தியால இருந்தாரு. அவரு சீடர்கள், நான் உங்ககிட்ட சீடராகணும் ஒவ்வொருத்தரும் வந்தாங்க போட்டி போட்டுட்டு, ராமதீர்த்தன் சொன்ன மாதிரி. அப்ப அவர் கீழே ஒரு குத்து வாழை ஊனி வச்சிருவார் தரையில. ஊனி வச்சுட்டு மரத்து மேல ஏறி இந்த குத்து வேலை மேல யாரு குதிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நான் உபதேசம் பண்ணுவேன்னு சொல்லுவாரு.
என்னடா இது பெரிய வம்பா போச்சுன்னு எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அப்படி பரவாயில்லன்னு உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த உபதேசத்தை வாங்கியே தருவேன்னு மரத்து மேல ஏறி அந்த வாள் மேல குதிக்கிறாரு. அப்படி குதிக்க போகும்போது எட்டி புடிச்சிட்டாரு ஏக்நாத் மகான். அப்போ புடிச்ச உடனே, அப்ப நீதான் வீரன். இப்படி முழுமையான தைரியமும் உறுதியும் யாருக்கு இருக்குதோ அவன் தான் ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவன். அந்த சுத்த வீரனுக்கே இந்த பரபிரம்ம ரகசியம் உண்மையாக இருக்கும், தெளிவடையும்னு சொல்லி அவர் சொல்றார். அந்த ஏக்நாதர் ஒரு தடவை ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு நாய் அவரு வச்சிருந்த சப்பாத்தி நெய்யோ தேனோ ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ அது ஒரு சப்பாத்தியை மட்டும் டக்குன்னு எடுத்துட்டு அந்த நாய் ஓடுது. இவரு இந்த நெய் சப்பாத்தியும் மீதி இருக்கிறதையும் கையில வச்சுட்டு அந்த நாயை துரத்துன்னு துரத்தி அதை எங்க நம்மளை பிடிக்க வரேன்னு அது ஓட இவர் எப்படியோ ஓடி பிடிச்சி கடைசியில கேட்ச் பண்ணிடுறாரு. பிடிச்சி அந்த நாய்கிட்ட, ராமா நெய் ஊத்தி சாப்பிடுறாமா, சும்மா சாப்பிடுற, இந்த நெய் ஊத்தி சாப்பிடுவியாமா அப்படின்னு, வெறும் சப்பாத்தி எப்படி சாப்பிடுவேன், இந்த நெய் ஊத்தி சாப்பிடுன்னு அந்த நாய்க்கு நெய் ஊத்தி போடுறாரு. அப்போ அவர் எப்படி அந்த மனநிலையில எல்லாத்திலும் இருக்கிற அதே தெய்வ சங்கல்பம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி பவஹாரி பாப்பா காற்றையே ஆகாரமாக புசித்து வாழ்பவர். கங்கை கரையில ஒரு தனி பூமிக்கு அடியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடியில வசிச்சுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் அவரை பார்த்து, ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவா ஏத்து ரொம்ப காலம் ஆகி ராமகிருஷ்ணன் மறைவுக்கு அப்புறம் இவரை நாம குருவா ஏத்துக்கலாமா, காற்றையே ஆகாரமாக புசித்து வாழ்பவர் பவஹாரி பாபான்னு பேருடையவர் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் அவரை நினைக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் ராமகிருஷ்ணருடைய உருவம் அவருக்கு தெரியறத, பாவம் போல தெரியறத பாக்குறாரு. அப்போ ஒரு குருவுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் சலனப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை மறுபடியும் திருப்தி அடைய செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த பவஹாரி பாபா அந்த பூமிக்கு அடியில வசிக்கும் போது ஒரு திருட அங்க நுழைஞ்சி சில பாத்திரங்களை கையில எடுத்துட்டு வெளியில தப்பி ஓடுறான். அப்ப இருக்கிற பாத்திரத்தை அவர் கையில எடுத்துக்கிட்டு அந்த திருடனுக்கு பின்னால ஓடுன்னு ஓடி போய் அவனை பிடிச்சி, ஐயா நான் தெரியாம திருடிட்டு மன்னிச்சிருங்கயான்னு திருடன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க, இல்லையப்பா இந்த பாத்திரங்கள் எல்லாமே உனக்கு சொந்தம் தான், நீயே வைத்துக்கொள்னு அவங்ககிட்ட கொடுக்குறாரு. நீ உரிமையாளனப்பா அப்படின்னு. அப்ப அங்கேயும் அவர் கடவுளை தான் பாக்குறாரு, திருடனா பார்க்கல. நினைச்சு பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட அந்த பரிபூரண தன்மையை, அதாவது உடல் தான் வேற, உள்ள இருக்கிற ஜீவன் ஒண்ணுதான், கூடுதான் வேறன்னு சுவாமி சிவானந்த பரமஹம்சர் நமக்கு சொல்றாரு. அப்போ உள்ளே இருக்கிற அந்த ஜீவனை பார்த்து நாம் மதிக்க வேண்டும். புலி நாராயணன் கூட கட்டி பிடிச்சி படுக்க முடியாது, நாய் நாராயணன் பன்னி நாராயணன் கூட கட்டி பிடிச்சி நம்மளால படுக்க முடியாது. ஆனால் எல்லா உயிரையும் ஈசனென கருதி நேசத்தால் நீ நினைந்து கொள் அப்படின்னு ஔவையாரு அன்பு காட்ட சொல்றாங்க. அப்படி நாம நினைத்து கொள்ளலாம். அப்போ எவ்வுயிரும் தன்னுயிர் போல் கருதி எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்படி பிரபஞ்சம் எங்கும் ஒரே பொருள் தான் நிறைந்திருக்கிறது, அந்த உண்மை பொருள் மெய்ப்பொருள் தான் இருக்கிறது, அதுக்குள்ள அதே பிரம்மத்தினுடைய ஆற்றல் தான் இருக்கு, அதே ஜீவனுடைய தன்மை தான் இருக்கு அப்படின்னு எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாது இருக்க வேண்டும் சத்திய வாசகம் நம்ம அதனாலதான் பண்ணி கொடுக்குறோம். மனதாலோ வாக்காலோ காயத்தாலோ இன்று முதல் நான் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேங்கிறது கூட இதுக்காக தான் இந்த சத்திய வாசகம் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அதுல இருக்கிறதும் நாமளே தான். அப்போ ஒரு தீமை யாருக்காக நம்ம செஞ்சா நமக்கே தான் தீமை செய்கிறோம், நம்ம செய்தா நமக்கே தான் செய்து கொள்கிறோம்னு ஆகுது. அதனாலதான் தூய தன்மை உள்ள வாழ்க்கையை பெறுகிறவர்களுக்கு தான் கடவுள் தன்மை தன்னில அவங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு தான் எல்லா மகான்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த ராமதீர்த்தா சத்ஸ்வரூபா அனுபவம் அப்படிங்கிறது மூலயமா நம்ம உணர்ந்திருக்கிறோம். இதுல ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். வேற யாராவது இதை கேட்கறதா கேட்கலாம். மணி 8:50 ஆச்சு. ரமேஷ் ஐயா கேக்குறாருங்க. சியாம் பிரகாஷ் ஐயா சொல்லுங்க. அது இப்போது நம்ம அஹிம்சாவரை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அதாவது ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு உடம்புக்கும் எந்த கேடும் பண்ணாம அந்த அஹிம்சா பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்ல.
அப்புறம் வந்து நம்ம ஆமா வந்து இந்த மிருகங்கள் எல்லாம் ஆனாலே எல்லாருக்கும் விசேஷ புத்தி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா ஆப்பிரிக்காவில எல்லாம் வந்து இந்த மானுகளை எல்லாம் சிங்கங்களை வந்து வேட்டையாடி அதை கொன்னு சாப்பிடுறதுக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்ல. அப்போ அது ஆ. எல்லாம் எப்படி? அவர் எல்லாம் வந்து நான் வெஜிடேரியன் தானே. யாரு யார கொல்றாங்க? சிங்கம், ஆ. புலி, கடுவை, ம் ம் நாயா இருந்தாலும் அப்படித்தான். ஆ. அதாவது அது ஒரு எல்லாம் ஜீவன் கோழி எல்லாம் வந்து ஆ, அதாவது அந்த ஜீவன் வந்து கொன்னு இன்னொன்னு சாப்பிடுவாங்க. சொல்றீங்க அப்படிதானே? சரி. ஒரு ஜீவன் வந்து இன்னொரு ஜீவனை அழிக்கிறது அல்லவா? ஆ சிங்கம் வந்து மானை வேட்டையாடுகிறது, புலி மானை வேட்டையாடுகிறது. அது ஆ ஏன்னு கேக்குறீங்க. சரிதானா? அதான் அதான் அதான். ஆ, நான் கரெக்ட். வந்து தமிழ் அந்த அளவுக்கு ம- பேசி சரியா வர முடியல. ஆ, அதான். பரவாயில்ல, பரவாயில்ல. சரி. உங்க பேரு சியாம்னு நினைக்கிறேன். சரி, ரைட். சரி. சந்தோஷம். நமஸ்காரம். அப்போ இந்த சிங்கம், புலி இதெல்லாம் வந்து இயற்கை சமநிலையை பேணி பாதுகாப்பதற்காக இருக்கிறது. அப்போ ஒரு உயிர் தியாகம் செய்வது அப்படிங்கிறது இயற்கையில விதிக்கப்பட்ட உந்துதல். அதுக்கெல்லாம் ஃபிக்ஸ்டு மைண்ட் இருக்கும். அதே ஒரு சிறு குட்டியா இருந்தா அவ்வளவு சீக்கிரம் அது தொடறது இல்ல. அதாவது அது வள்ளல் பெருமான் வேற மாதிரி சொல்றாரு. நம்ம எப்படி சில விஷயத்துல பழக்கத்துக்கு அடிமையாயிடுறோமோ அப்படி மிருகங்களும் பழக்கத்துக்கு அடிமையாகி போய்விட்டன அப்படின்னு சொல்றாரு. அதனாலையும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இயற்கை சமநிலை வரணும் அப்படிங்கறதுக்காக அதுக்கு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட அறிவு, கொடுக்கப்பட்ட அறிவு, பிக்ஸ்டு நாலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு. அதனால அந்த இயல்புல அதுக்கான இயல்புல அது செயல்படும். அதுல தாவரங்களும் விலங்கு உண்ணக்கூடிய தாவரங்கள் இருக்கின்றது. அப்ப அது அந்த நோக்கத்துல தான் அது படைக்கப்பட்ட போதே படைக்கப்பட்டிருக்கு. அந்த இயற்கை எப்படி பெரிய மீன் சிறிய மீனுக்கு சிறிய மீன் பெரிய மீனுக்கு இரையாகுது அப்படிங்கிறது எப்படி இருக்குதோ அது இயற்கையிலேயே அந்த அனுபவம் அதுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இயற்கை சமநிலையை அதாவது சக்தி சுழற்சின்னு அதை சொல்லுவாங்க. அப்ப அந்த சக்தி சுழற்சிங்கிறது ஏற்கனவே இருக்கிற பிரகிருதியோட சங்கல்பம். அந்த சங்கல்பத்துல தான் அது நடந்தேறுகிறது. இருந்தாலும் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி அதுவும் பழக்கத்தினால அப்படி நடக்கிறது. அந்த பழக்கம் மாற்றினால் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்றதுக்கு சிவானந்தபுரம் சரி ஆந்திராவில் ஒரு எருமைக்கு உபதேசம் கொடுத்து அது மோட்சம் அடைஞ்சு அதுக்கு கோயில் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வேலூர்ல ஒரு நாய்க்கு அதே மாதிரி உபதேசம் கொடுத்து அந்த நாயை மாமிசம் சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்போ சைவ சாப்பாடு வச்சா உடனே சாப்பிட்டுருச்சு. அப்போ அந்த மாதிரி சிவானந்தபுரம் சரி அந்த உபதேசம் கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி தாய்லாந்து இதுல நிறைய புத்த பிட்சுக்கள் வந்து புலிகளை வளர்க்குறாங்க. அப்போ புலி, நாய், குரங்கு எல்லாம் ஒன்னா உட்காந்து தியானம் பண்ணுது, சாப்பிடுது, சைவ சாப்பாடு சாப்பிடுது. இயற்கையா மானு கீனு எல்லாம் பக்கத்துல நெருங்கி இருந்து போகுது. அதாவது சாந்த குணமிக்க ஒரு சத்துவ குணமிக்க முனிவர்கள் ஞானிகள் இருக்கிற இடத்துல அந்த மிருகங்களும் சாந்தி அடைகின்றன அப்படிங்கிறது அது நிரூபிக்கிறதாக இருக்கிறது. உங்க கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல சரி. ஐயா. கேட்கலாமே? விளங்குச்சா? கேட்கலாமே? விளங்குச்சா? இப்போ கேட்டுச்சா? சொன்னது கேட்டதா? கேட்டது கேட்டது. சரி, சந்தோஷம். அது இந்த இந்த அனிமல்ஸே பத்தி மட்டும் இல்ல, பிளான்ஸும் அவ்வளவு அந்த மாதிரி தான். பிளான்ஸுக்கும் இந்த மாதிரி மைண்ட் எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க அவரு. ஆமா 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 அது நமக்கு வந்து ஒரு பிளான்ட் நமக்கு வந்து காய் வளமே தராம இருக்கும்போது நீங்க வெட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி அதுக்கு கீழே வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா அந்த நெக்ஸ்ட் இயர்ல வந்து அது காய் வளம் கொடுக்குவாங்க. இந்த தேங்காய் மரம் இல்ல, அந்த மாதிரி ஆமா ஆமா சொல்லுவாங்க இங்க கேரளாவில. ஆமா ஆமா அதுக்கும் அந்த மாதிரி இப்ப இருக்கும்னு. ஆமா அதே மாதிரி இந்த யோகியின் சுயசரிதைன்னு ஒரு புத்தகத்துல ஒருத்தர் ஒரு அவர் ரோஜா தோட்டம் ரோஜா மலர் கண்காட்சி மாதிரி வச்சிருக்கிறாரு. வீட்டுல நிறைய ரோஜா செடி வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த சமயத்துல அங்க வர்றதுக்கு ஒரு தோல் வியாபாரி, தோலை பொடி பண்ணி விக்கிறவரு, தோலை வியாபாரம் பண்றது நறுக்கி விக்கிறவரு, அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவரையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்த உடனே அங்க இருக்கிற ரோஜா செடிகள் எல்லாம் வாடி போச்சான்.
அப்போ அதோட உணர்வுக்கு அது தெரியுது. அப்போ எல்லா உயிர்களுக்கும் அந்த தூய உணர்வு இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலியமா நமக்கு தெரியுது. இப்ப விளங்குச்சா? சரி ஐயா, சரி. அப்போ அந்த உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது, உண்மைதான். அதே மாதிரி இந்த பசுமாடு இதெல்லாம் வந்து இசை கேட்க வச்சாச்சுன்னா அந்த மன அமைதியில நிறைய பால் தருதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஜீவனுடைய உண்மைத்தன்மை வந்து அந்த பேர் அமைதியில தான் அது ஆனந்தம் அடைகிறதுங்கிறத நம்ம உணர முடியுது. சரிதானா? நல்ல கேள்வி கேட்டீங்க. நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. வேற யாராவது? 8:56. வேற ஒருத்தர் கேள்வி இல்லையா? ரமேஷ் ஐயா? வேற யாருக்கும் கேள்வி இல்ல போல் இருக்கீங்க. அப்ப இந்த செஷன் நம்ம நிறைவு பண்ணிடலாம். சந்தோஷங்க, ரொம்ப நன்றிங்க. ஒண்ணு இருக்குமா? சொல்லுங்க. அது வந்து ஒரு புதுசா ஒரு அம்மா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, சுபத்ரா அம்மா. அவரு இன்னைக்கு என் வீட்டு வந்து தர போது ஒரு கேள்வி கேட்டுட்டாரு. அவர் இன்னைக்கு அது கேட்கல. அத நான் இந்த நமக்கு சித்தவேதத்துல அது இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ண ஏரியில அல்ல, மத்த ஒரு ஏரியில அது வந்து சரஸ்வதி எப்படி பிரம்மாவுக்கு சிஸ்டராகவும் மகளாகவும் அம்மாவாகவும் இருக்கும். அது அது எத்தனை வாட்டி மறுபடியும் வாய்ச்சிட்டும் அது ஒரு கிளியரா வரலன்னு அவரு சொன்னாரு. சரி, அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் த எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அதாவது அந்த இடத்துல ஒரு கதையா ஒரு காரணமா தான் சொல்லப்பட்டது. உண்மை உதாரணம் தான், உண்மைதான். எக்ஸாம்பிள் ஃபார் த எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப உண்மையாக முடியாது, உதாரணம் உண்மையாக முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது ரமேஷ் ஐயாவே உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் எப்போதும் போல சித்தவேதத்தை சொல்லுவார். ரமேஷ் ஐயாவே அழகா சொல்லுவார். ரமேஷ் ஐயா? ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஓகே, சொல்லிடுறேங்க. அதாவது ஆத்ம நமஸ்காரங்க. அதாவது பிரம்மா அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நாம ஒரு புருஷனாக நம்ம சித்தரிக்கிறோம். சரஸ்வதி அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஸ்திரீயாக நம்ம சித்தரிக்கிறோம். இங்க சாமி வந்து பிரம்மாவுக்கு விளக்கம் கொடுக்கும் போது பிரம்மா என்பது அகங்காரமாகும்னு சொல்றாரு. அப்ப அது ஒரு புருஷனாக இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஒரு ஆள் கிடையாது. அப்ப இதே மாதிரிதான் சரஸ்வதி யாரு அப்படிங்கிறத நாம விசாரிச்சு அறியணும். அப்படி வேதங்கள்ல வந்து சரஸ்வதி அப்படிங்கிறது யாராக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா பல இடங்கள்ல பாஷா, வசனம், வசா, வாக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பாரதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள்ல அந்த சரஸ்வதிக்கு வந்து சொல்றாங்க. அப்ப இந்த வார்த்தைகள்ல கவனிச்சு பார்த்தா ஏதோ சப்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வாக்கு அப்படின்னா சப்தம், பாஷா அப்படின்னா சப்தம், வசனம் அப்படின்னா சப்தம், வச அப்படின்னு சொன்னா சப்தம். இப்படி இதெல்லாம் சப்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்போ ஒரு சப்தத்தை தான் அங்க சரஸ்வதியாக அங்க உருவம் கொடுத்துருக்குறாங்க, அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி. அப்போ இந்த ஒரு ஸ்திரீ புருஷ சேர்க்கையில இருக்கக்கூடிய ஒரு உறவு முறையை நம்ம மனைவி அப்படின்னு சொல்றோம். பிரசவத்தினால நாம வரும்போது அது அம்மா அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு பிறக்கும் போது குழந்தை, அது மகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம கூட பிறக்கக்கூடிய அந்த ஒரே தொப்புள் கொடி உறவோடு இருக்கும்போது தங்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் வந்து இந்த மனிதர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு உறவு முறைகள் சார்ந்த ஒரு விஷயம். நாம் இந்த அகங்காரத்தையும் இந்த சப்தத்தையும் பிரம்மா சரஸ்வதிங்கிற அந்த ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ரூபத்துல கவனிச்சு பார்க்கும்போது இந்த உறவு முறைகள் வந்து சூட்டபிளா வராது. ஏன்னா ஒரு பெண் வந்து மனைவியாகவும் மகளாகவும் தாயாகவும் தங்கையாகவும் வர்றதுக்கு எந்த வகையிலையும் வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை தன்னுடைய தங்கையவே திருமணம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தங்கையாகவும் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் மனைவியாகவும் வர வாய்ப்பு இருக்குது. இல்ல தன்னுடைய தாயவே அவர் திருமணம் செய்தார் அப்படின்னா முதல்ல தாயாக இருந்தவங்க திருமணத்துக்கு அப்புறம் மனைவியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு 2 உறவு முறைகள் தான் நாம கொண்டு வர முடியுமே தவிர 4 உறவு முறைகளையும் ஒருமித்து கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வேதங்கள்ல பல்வேறு இடங்கள்ல சரஸ்வதியை வந்து தாயின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரம்மாவுக்கு. வேறு சில இடங்கள்ல தங்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க, வேறு சில இடங்கள்ல மனைவின்னு சொல்லியிருக்கிறாங்க, வேறு சில இடங்கள்ல மகள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு குழப்பமான ஒரு கேள்வியாகத்தான் வேத
அறிவோட இருக்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய அந்த அறிஞர்களுக்கு கூட அது ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுக்கு சாமி வந்து அந்த அனுபவ ரீதியாக அவர் அதை கவனிச்சு பார்க்கும்போது அதுல பிரம்மா அப்படிங்கிறது அகங்காரமாகவும் சரஸ்வதி அப்படிங்கிறது சப்தமாகவும் அதாவது சக்தியாகவும் அவர் அதை உருவகப்படுத்தி பார்க்கும்போது அது சரியா பொருந்தி போயிடுது. எப்படின்னா முதல்ல இந்த மகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் எப்படி அதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த பிரம்மாங்கிறது அகங்காரம், இந்த உடம்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த உடம்புல இருந்து தான் இந்த நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சப்தத்தை உண்டு பண்றதுக்கான ஒரு நாக்கு அப்படிங்கிற நாவு உண்டாகுது. அப்ப அந்த நாக்கு அப்படிங்கிறது சப்தத்துக்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறதுனால அது சரஸ்வதியாக சித்தரிக்கிறாங்க. அப்ப இந்த உடம்புல இருந்து இந்த நாவு உண்டானதுனால பிரம்மாவிலிருந்து சரஸ்வதி உண்டானால் அதனால மகள் ஆகிறாள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்க கொண்டு வர்றாங்க. அதே போல மனைவி அப்படிங்கிறது இந்த நாவோட இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த நான்கிற நிலைமை அது சேர்ந்து தான் இந்த சப்தத்தை உண்டு பண்ணுது. நம்ம ஏற்கனவே பல புரிதல்களை நாம பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த பதிவுல இருந்து தான் நம்ம எடுத்து பேச முடியும். பதிவில்லைன்னா நமக்கு பேச்சுங்கிற சப்தமானது வர்றது கிடையாது. வேணா சும்மா ஏதாவது சத்தம் கொடுக்கலாம். குழந்தைகள்லாம் எப்படி கத்தும் சிரிக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்தத்தை கொடுக்கலாமே தவிர இதுதான் நம்ம பேசணும் அப்படிங்கிற இந்த சப்தத்தை தான் நம்ம கொடுக்கணுங்கிற அந்த பதிவுகள்ல இருந்து தான் அந்த சப்தமானது வெளிப்படுது. அப்ப அந்த பதிவுகள் யாரால உண்டாக்கப்படுது அப்படின்னா அகங்காரத்தினால உண்டாக்கப்படுது. அப்ப பேச்சா இருக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யும் போது அங்க அகங்காரத்தினுடைய துணை இல்லாமல் அந்த நாவானது அந்த பேச்சா இருக்கக்கூடிய தொழிலை செய்ய முடியறது இல்லை. அதனால இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய நான்கிற நிலைமையும் இந்த நாக்கும் இரண்டு பேரும் புணர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மேலும் கீழும் அந்த நாக்கை தட்டி தான் இந்த பேச்சாக இருக்கக்கூடிய சப்தத்தை கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுனால அது புணர்ந்து அப்படிங்கிற வார்த்தையும் சாமி அதில் யூஸ் பண்றாரு. ஏன்னா அந்த உறவு முறையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை செய்யறதுனால அதுக்கு மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை வந்து அவங்க நம்ம நினைக்க வேண்டியதா இருக்குது. தங்கை அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த நான்கிற அகங்காரம் உண்டாகி அதன் பின்பு சப்தம் உண்டாக்க முடியுது. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு நான்கிற அகங்காரம் கிடையாது. அதனால நம்மளால சப்தத்தை உண்டு பண்ண முடியாது. எப்போ தூக்கம் விழித்து நாம இந்த உலகம்ங்கிற அவஸ்தைக்குள்ளார வர்றோமோ அப்ப இந்த நான்கிற அகங்காரம் முதலில் உண்டாகி அதன் பின்பு தான் நம்ம இந்த சப்தத்தை எழுப்பவே முடியும். அதனால முதல்ல இந்த நான்கிற அகங்காரம் உண்டாகுது. அதற்கு அடுத்தபடியாக பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த சப்தம் உண்டாகுது. அதனால ஆண் அப்படிங்கிறது அண்ணனாகவும் அதற்கு பின்பு வரக்கூடிய அந்த சப்தமானது தங்கையாகவும் அங்க சித்தரிக்க வேண்டியதா இருக்குது. இந்த மகன் அந்த பிரம்மா வந்து சரஸ்வதிக்கு மகன்கிற ஸ்தானம் ஏன் உண்டாகுது அப்படின்னா இதுல சக்தி அப்படிங்கிறது சப்தமும் ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டு வேற வேற கிடையாது. சக்தி இல்லையில் சப்தம் இல்லை, சப்தம் இல்லையில் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு அலாரம் அடிச்ச மாதிரி நாம தூக்கம் போதும்னு சொல்லி எந்திரிக்கிறோம். அது வெளியில இருக்கக்கூடிய அலாரம் நம்ம வெக்காட்டினா கூட உள்ளுக்குள்ளார ஒரு அலாரம் இருக்குது. அதனாலதான் சாமி சப்தம் தட்டுவதனாலாகும் நம் தூக்கத்திலிருந்து வெளிப்பதுங்கிறார். இந்த மனமானது வெளிப்படுறதுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு சப்தம் தட்டப்பட வேண்டியதா இருக்குது. அந்த சப்தம் தட்டுவதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னா மனமானது வெளிப்படுறதுக்கு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ முதல்ல சக்தியானது நம்மளிருந்து சலித்து வெளியில வரும்போதுதான் இந்த நான்கிற அகங்காரமே உண்டாகும். இந்த அகங்காரத்தை பத்தி வேறொரு இடத்துல பேசும்போது கூட சாமி என்ன சொல்லியிருப்பாருன்னா தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே மனமானது முதல்ல உண்டாயிரும், அதன் பின்புதான் அகங்காரம்ங்கிறது உண்டாகும். ஒருவேளை அகங்காரம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே வெறும் மனம் உண்டானதை மட்டும் வச்சுக்கிட்டு நாம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கதவு மூடி இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியாம நாம போய் முட்டிக்குவோங்கிறார். அப்போ மனமானது பார்க்க முடியும், ஆனா பார்த்தது இந்த சங்கதி தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு அகங்காரமானது அங்க வர வேண்டியதா இருக்குது. அப்போ முதல்ல மனம் உண்டாயிருது, அந்த மனதினுடைய அந்த உற்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த அகங்காரம்ங்கிறது உற்பவமாகுது. அப்ப இந்த அகங்காரத்தினுடைய உற்பத்தி யாரால உண்டாயிருக்குது அப்படின்னா சக்தியினாலதான், சக்தியினுடைய சலிப்புனாலதான். அதனால இந்த உலகத்தினுடைய தாயார் லோகமாதா அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குதுன்னா இந்த உலகம்ங்கிறது அகங்காரம் தான். நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ கேட்கின்றோமோ அறிகின்றோமோ அவை எல்லாமே அகங்காரம் அப்படின்னு சாமி சொல்றாரு. இந்த உலகமானதை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு, நாம் உலகம் என்பது நாம் பார்க்கிறதும் கேட்கிறதும் அறிகிறதும் தவிர வேற இல்லை அப்படிங்கிறார். அப்ப இந்த இரண்டுக்கும் ஒரே டெபினிஷன் கொடுக்கும்போது இந்த உலகம்ங்கிற அவஸ்தையும் அகங்காரமாக இருக்குது, இந்த உலகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய உடம்பும் அகங்காரமாக இருக்குது. இப்படி நாம கவனிக்கக்கூடிய அத்தனை அவயங்களுமே இந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தி சலித்ததனால் வந்தது. அப்ப நம்மளுடைய தாயார், இந்த அகங்காரத்தினுடைய தாயார் யாரு அப்படின்னா நம்மளிருந்து சக்தியாக சலித்து வந்த
அந்த ஒரு நிலைமை தான். அதனால தான் சப்தம் சக்தி இது ரெண்டும் ஒன்று தான். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லியிருப்பார். நமக்கு சப்தம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு பண்ணணும் அப்படின்னா சக்தி இருந்தால் தான் முடியும். சக்தியானது வெளிப்படணும், அதுக்கப்புறம் தான் அந்த எனர்ஜியை வச்சு இதனால பேச முடியும். ஒருத்தர் படுத்த படுக்கையா அவர் முடியாமல் படுத்துட்டு இருக்கிறாரு, ரொம்ப வருஷமா அவர் படுத்த படுக்கையில் இருக்கிறாரு, இப்போ அவருக்கு சக்தி இல்லாமல் இருக்கிறாரு. அவரால் ஏதாவது பேச முடியுமானா முடியாது. அவர் கண்களாலேயோ இல்லை கைகளாலேயோ ஜாடை தான் காமிக்க முடியும், முகங்களாலேயோ கண்களாலேயோ ஜாடை தான் காமிக்க முடியுமே தவிர சப்தம் எழுப்ப முடியாது. ஏன்னா அவருக்கு சக்தி இல்லாதது கொண்டாகும் சப்திக்க முடியவில்லைங்கிறார். அப்போ சப்தம் அப்படிங்கிறது சக்திங்கிறதும் ஒன்றாக இருக்கக்கூடியது. எப்போ சக்தி இல்லை என்றால் சப்தம் இல்லைன்னு சொல்றாங்களோ, எப்போ சக்தி இருந்தால்தான் சப்தம் உண்டாக்க முடியும்னு சொல்றாங்களோ, அப்ப இது ரெண்டும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம். அது வேறொரு காரணத்துக்காக அதுக்கு ரெண்டு வகையான பேர் வச்சிருக்காங்களே தவிர அது ரெண்டும் ஒரே நிலைமையில இருக்கக்கூடியது, ஒரே ஆள் தான் அது. அதனால தான் இங்க சக்தியிலிருந்து அகங்காரம் உண்டானதுனால சக்தி என்பதும் சரஸ்வதியாகவும் அங்க பாவிக்க வேண்டியதா இருக்குது, சப்தம் என்பதும் சரஸ்வதியாகவே பாவிக்க வேண்டியதா இருக்குது. இப்படிதான் இந்த 4 வகையான நிலைமைகள்ல இந்த அகங்காரமும் இந்த சக்தியாக சப்தமாக இருக்கக்கூடிய சரஸ்வதியும் இப்படி இங்க நம்மளோட தொடர்புல இருக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை ஏன் உறவு முறைகளாக சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னா, அந்த உறவு முறைகளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இணக்கங்களை நம்ம கவனிக்கணும். ஒரு கணவனும் மனைவி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தாயும் ஒரு மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உற்பத்திக்கான நோக்கம் என்னவாக இருந்ததோ அந்த நோக்கமானது இந்த சக்தியிலிருந்து வந்த அகங்காரத்துக்கும் இருக்க வேண்டியது இருக்கு, இவங்களுடைய உற்பத்திக்கும் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உறவு முறைகளை எக்ஸாம்பிளாக கொண்டு வந்தாங்க. அதனால இந்த உறவு முறைகளை சொன்னதுனால நாம ஒரு ஸ்திரீயாகவும் புருஷனாகவும் தவறாக எண்ண வேண்டிய ஒரு அவசியங்கிறது ஏற்பட்டுருச்சு. அந்த உறவு முறை சொல்லலை அப்படின்னா அதை நம்ம வேற விதமாக கூட நம்ம புரிஞ்சிருக்க முடியும். ஆனா அவங்க அதை இன்னமும் இணக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னமும் ஆழமா அந்த 2 விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க அவ்வளோ டீட்டெயில்டாக அனுபவிச்சு பார்த்து சொன்னாங்க. நம்ம படிச்சு பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறதான் சாமி இந்த இதுல வெளிப்படுத்தி இருந்தாருங்க. வளர நன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, ரொம்ப நன்றிங்க. சந்தோஷங்க. சரிங்க ஜெகதீசன் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரம் கரெக்டா சொல்லிட்டீங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்க. அப்போ நம்ம இந்த செஷனை நிறைவு பண்ணிடலாங்களா? நிறைவு பண்ணிக்கோங்க. சந்தோஷங்க.